ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இந்த காணொலியில் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் நின்றால், சூரியனோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் நின்றால் என்ன பலன், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை இந்த காணொலி தருகிறது. சரி, வாருங்கள் பார்ப்போம், காணொலிக்குள் செல்வோம். பிருகு ரிஷி 6 சூத்திரங்கள் தந்துள்ளார். தாமத திருமணம், எதிர்ப்பாளரை மதியாமை, மனைவியை தவிர பிற பெண்களுடன் உறவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள், தனது 25வது வயதில் தூர தேசம் செல்பவர், அசைவ உணவு பிரியர், சாதுரியமான பேச்சாளர், நகைச்சுவையாக பேசுவர், நிலையற்ற மனமுள்ளவர். 7ஆம் வீடு சிம்மமாக அமர்ந்தால் ஜாதகர் ஒரு மனைவியுடன் வாழ்வார். ஆனால் சூரியன் பாதிக்கப்பட்டால் பல மனைவிகளை உடையவராக இருக்கிறார், பல பெண்களுடன் உறவு கொள்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாப கிரகங்களோ அல்லது பாப கிரகத்தினுடைய தொடர்போ அல்லது சூரியன் பாதிக்கப்பட்டோ இருக்கும் பட்சத்தில் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் தவறாக அமையும் பட்சத்தில் வாழ்க்கை துணை தவறானவர்களாக வந்துவிடுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சிம்மம் தவிர பிற ராசிகளில் உள்ள 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது மனவேல்கைக்கு கெடுதலே தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அலைபாயும் மனத்துடன் விரைவாக தேர்ந்தெடுக்க இயலாமல் இருப்பதால் வாழ்க்கை அல்லது திருமணம் தாமதமாகிறது. தவிர அசுப கிரகமாக இருப்பதால் 7ஆம் வீட்டையே சூரியன் பாதிக்கிறார். வலிமை, வீரியம் போன்றவற்றின் காரகராக இருப்பதால் உடலில் பசிக்காக காமாயப்பட்டு பல பெண்களை தேடுகிறார்கள். அவரது காம எச்சைகள் சற்று இயல்புக்கு மாறானதாகவும் விபரீதமானதாகவும் இருக்கிறது. 7ஆம் வீட்டில் ஜாதகர் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஜாதகரை வெளி தூரதேசம் அனுப்புகிறது. ஒளியற்ற முகம், எப்போதும் கவலை உள்ளவர், வியாபாரத்தில் நஷ்டமடக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்கிறார். பொறாமை குணம் கொண்டு தூக்கமின்றி தவிப்பவராகவும் ஒழுக்கக்குறைவு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் அவமானம் அடைகிறார். வாழ்க்கை துணை நிம்மதி இல்லாமல், தேசபக்தி இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோயுள்ளவர்கள், அடிக்கடி சிறை செல்லக்கூடியவர்கள், பெண்களை மதிக்காத பெண்களால் அவமானம் அடையக்கூடியவராகவும் இருக்கிறார். பிறப்பு காலத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் சத்திரிய பெண் மாணமகளாக வருகிறார். 7க்குடையவன் சூரியனாக அமைந்து 7இல் சூரியன் நின்றாலும் கிழக்கு திசையிலிருந்து மணப்பெண் அமைவாள். 7க்குடையவன் சூரியனுடன் இணைந்து 6, 8, 12 அமர ஜாதகர் இள வயதிலேயே இறப்பதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணிவிடுகிறது. லக்கினத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியன் நிற்க அவர் மனைவி விஷம் உண்டு கண்டத்திற்கு ஆளாவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7இல் சூரியன் அமர்ந்தால் மனைவி மலடியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சூரியனும் தூமன் என்னும் உபகிரகம் லக்கினத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகர் தன் மனைவியோடு உடற்கலப்பு நிகழ்த்தாமல் அந்நிய பெண்களோடு தொடர்பு கொண்டு கேவலமான வாழ்க்கை வாழக்கூடிய கபடதாரியாக அமைகிறார். 7இல் உள்ள சூரியனுடன் சக்கர சாபம் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்கள் அணிந்து அவனுடைய மனைவி அகால மரணம் அடைவர்களாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் பரிவேடன் கூடியிருக்கும் பட்சத்தில் மனைவி தலைகணம் பிடித்தவளாகவும் வம்பு செய்பவர்களாகவும் அடங்காப்பிடாரித்தனம் உள்ளவர்களாகவும் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணையே மலடியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 7இல் சூரியன் வியாதிவாதனுடன் கூட கரு உருவாவதில்லை, உருவானாலும் சிதைவுற்று போகிறது. 7இல் சூரியன் தூமருடன் கூடினால் இது அந்த ஜாதகன் எத்தனை பேரை திருமணம் செய்தாலும் அத்தனை பேரும் மரணம் அடைகிறார்கள். இது 2 ஒரு ஜாதகத்தில் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். தூமன் முதலிய 5 உபகிரகங்களில் 7இல் ஏதாவது ஒன்று நின்றாலும் மனைவிக்கு கேடும் பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் உருவாக்கி தருகிறது. சூரியனும் சனியும் கூடி கன்னியில் இருக்க, அதுவே லக்கினத்துக்கு 7ஆம் இடமாக அமர குரு மீனத்தில் இருக்க மனைவி பலவிதமான துன்பங்களுடன் இறந்து போகிறாள்.
7ஆம் அதிபதியும் சூரியனும் கூடி நாளில் இருக்க ஜாதகன் பூப்பு அடையாத பெண்ணை சேர விருப்பப்படுகிறார். மேஷம், ரிஷபம், சிம்மம் ஆகிய ராசி அதிபர்களில் ஒன்று 7ஆம் அதிபதியாக நல்ல நிலையில் உள்ள சூரியனும் சந்திரனும் 7இல் இருக்கவும், 7இல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகியவர்கள் இருக்கவும் இந்த ஜாதகர் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக அடைகிறார். சூரியனோ சனியோ 7ஆம் வீட்டோன் ஆகி இவர்களை நற்கோள்கள் பார்க்க அருமையான கடின உழைப்பை தரக்கூடிய மனைவி அமைகிறார். தீயவை பார்வை இருந்தால் ஜாதகனுக்கு துன்பமும் துயரமும் மனைவியால் உண்டாகிறது. சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்தாலோ அல்லது 7இல் இருந்தாலோ 7க்குரியவனோடு தொடர்பு பட்டாலோ தோஷத்தை உண்டாக்குகிறது. ஒன்று, வாழ்க்கை துணையின் மீது அதீத ஈடுபாடு இருக்கக்கூடிய அமைப்போடு அமைந்து விடுகிறது, அல்லது ஈடுபாடு இல்லாமல் போய்விடுகிறது. இயல்பு நிலைக்கு மாறான வாழ்க்கை துணையை சந்திக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சூரியன் 7ஆம் ஸ்தானத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க சுபக்கிரகங்களுடைய பார்வை இலக்காகி இருந்தால் அந்த ஜாதகர் மனைவியை சார்ந்த சாந்த சொரூபியாக வந்து அமைகிறார். 7ஆம் ஸ்தானத்தில் சூரியன் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் மலட்டு பெண்ணை கூடுகிறார். மேலும் அந்த ஜாதகன் கானக பகுதியில் காம நாடகத்தை அடிக்கடி அரங்கேற்றக்கூடிய ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சூரியனுடைய பொது பண்புகள் அல்லது பொது பலன்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியன் திருமணம் தாமதமாக ஏற்படலாம், விவாக தடை உண்டு, தோஷ பரிகாரம் மூலம் நிவாரணம் பெற வாய்ப்பு இருக்கிறது. மத சம்பந்தமான விஷயங்களில் நம்பிக்கை குறைந்திருந்தால் சமூகத்தில் வெறுப்பு எப்பொழுதும் வெறுமனையே சுற்றி கொண்டிருக்கும். மனைவி சொல் கேட்பார், பெண்களால் பொருள் வந்து சேரும், அதிர்ஷ்டம் அடைதல், மேல்நாட்டு பொருள்களில் அதீத விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தனிமையை அதிகம் விரும்புகிறார்கள். சூரியன் ராகுவுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் பெண் சேர்க்கையினாலும் அபவாதத்தாலும் மதிப்பும் சொத்தும் அழியக்கூடிய காலம் வருகிறது. சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் புத்திர அற்பமாக இருக்கிறது. செவ்வாயுடன் கூடியிருந்தால் வெளி தேச வாசம் உருவாகும், அற்பத்தனமான குணாதிசயங்கள் கொண்ட வாழ்க்கை துணை அமைகிறது. புதனுடன் கூடினால் காரிய தடை ஏற்படுகிறது. சனி கோடில் பித்ருதோஷம் உருவாகிறது. சுக்கிரன் கோடில் தரித்திரம், பெண் துவேஷம் உண்டு. ரகசியமாக பிற பெண்களுடன் சேரல், தன் மனைவியுடன் அற்ப சுகியாதல், பொருள் கொடுத்த இடத்தில் துயரம், சதிபதிகள் நொடிப்பொழுதில் மனவருத்தம் அடைந்து பிரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணுகிறது. சூரியன் பகைஸ்தானத்தில் சனியுடன் கூடியிருந்தால் மனைவி இரகசியமாக காம பேழை அடைகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக காலபுருஷனுக்கு 5க்குரியவன், காலபுருஷனுக்கு 7க்கு 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்குரியவனோடு சேருவதோ அல்லது 7ஆம் இடத்தில் இருப்பதோ 7க்குரியவனோடு தொடர்பு பெறுவதோ வாழ்க்கையில் பலவிதமான எண்ணங்களையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் குருவனுடைய பார்வையோ லக்னத்துக்கு திரிகோணாதிபதியினுடைய பார்வையோ கேந்திராதிபதியினுடைய பார்வையோ அமையும் பட்சத்தில் பாவக்கிரகங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் குடும்ப வாழ்க்கை ஏதோ பரவாயில்லை என்ற பாக்கில் போகிறது. இல்லை என்றால் கர்ண கடோரமான வாழ்க்கைத்தான். அதாவது முன்னுக்கு பின் முரணான சம்சாரம் வாய்க்குமானால் கூசாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது என்பது சாலச் சிறந்தது என்ற நிலைக்கு அந்த ஜாதகர் போய்விடுகிறார் என்பது இயல்பில் நிறைய ஜாதகங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.